வயிற்றுப்புண், வாய்ப்புண் எல்லாமே புண்ணு உள்ளவங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல டைமுக்கு சாப்பிட கற்றுக்கணும். எந்த வேலை இருந்தாலும் டைமுக்கு சாப்பிட கற்றுக்கணும். 2வது டென்ஷன் ஆகக்கூடாது. எதுக்கு இருந்தாலும் கிடக்கட்டப்போ விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்தாச்சு, இப்பவும் பார்க்குறோம், நாளைக்கும் பார்க்க போகிறோம். பிரச்சனைகள் தொடர்கதை தான். இதனால் என் உடம்பை நான் எந்த காரணத்தை கொண்டும் பாதிப்படைய விட மாட்டேன். என் உடம்புக்கு ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், உன் உடம்பை நீ தண்டிக்கலைன்னா உன் உடம்பு உன்னை தண்டிக்கும். கண்ணுங்களா, உடம்ப இந்த உடல்ல நாம தண்டிக்கலைன்னா உடல் நம்மளே தண்டிச்சிடும். 100% கரெக்டான ஒரு விஷயம். நம்ம உடம்பை எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்பை நம்ம தண்டித்து வச்சுக்கல அப்படின்னு சொன்னால் பல வியாதிகள் நம்ம உடம்பு தண்டிக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு நான் மட்டும்தான் ஐம் ஹாப்பி பேர்ட் அப்படின்னு சந்தோஷமாக ஆனந்தமாக இன்னைக்கு இருக்கிற இன்னைய நாளை சந்தோஷமாக அனுபவிச்சிங்கன்னா அல்சர்லாம் வரவே வராது. சரி, வந்துடுச்சு, என்ன செய்யலாம்? இதற்கு மிக அருமையான தீர்வு தரக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது. மாசிக்காய், கசகசா, அதிமதுரம் இதெல்லாம் போட்டு நாங்கள் ஒரு சிரப் தயார் பண்ணுறோம்.